நேற்று நீங்கள் 3 பேரும் மலையில் பந்து விளாண்டதை காட்டுக்கார் பார்த்துருக்காரு. ஸ்டோர் ரூம்பை பூட்டை உடைச்சிருக்கீங்க. இப்போ பந்தை காணோம். பந்துங்க சார். நாங்கள் பூட்டை உடைக்கல சார். திடலில் பந்து இருந்துச்சு, நாங்கள் எடுத்து விளாண்டோம், அவ்வளோதான். சரி, விளாண்டிங்க. இப்போ பந்துங்க சார் உங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் விளாண்டு அங்கே வச்சிட்டோம். போய் சொல்லாதீங்க. நேற்று பிரகாஷ் கையில் பந்தோட போனதை காட் பார்த்துருக்காரு. இப்போ பந்தை காணோம். நாங்கள் எடுக்கல சார். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. எனக்கு நாளைக்குள்ளே பந்து வேணும். ஒருவேளை பந்து வரலனா நீங்கள் 3 பேரும் பந்தை திருன்னு தான் சொல்லி உங்கள் அப்பா அம்மாவுக்கு லெட்டர் அனுப்பிடுவேன். புரியுதா? போங்க. நீங்கள் 2 பேரும் வாங்க. ஸ்கூல் எத்தனை மணிக்கு? 7:30. எத்தனை மணிக்கு ஸ்கூல் வந்தீங்க? எனக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டோம். என்ன செஞ்சீங்க? நான் தான் கேட்க சொல்லல. இவன் ஏற்றி அலுவலுக்கு கொண்டு போயிட்டா, தண்ணியோட போயிடுச்சு. என்ன பண்ணுறது சார்? வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா போச்சு. சரி சரி, நாங்கள் வாங்க ஓடாங்களா. முகிலன், உங்கள் வீடு இந்த தமாலில் தானே இருக்கு? இந்த தமால் தான் டீச்சர். முகிலன், உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு நாள் கூட நான் ஸ்கூலில் பார்த்ததே இல்லையே. அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னையும் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா ராத்திரி வேலை செய்கிறாங்க டீச்சர். ஓ, ஐ எம் ரியலி வெரி சாரி முகிலன். பரவாயில்ல டீச்சர். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்க அம்மா பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? கவிதா, இங்கே பாரு, அழாத. மனசு கஷ்டமா இருக்குல்ல? நான் கிளப்ல வேலை செய்யறதுனால தானே நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு நம்பினேன். என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. கவிதா, ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாத. எங்கள் அம்மாவை எதிர்த்தா நம்ம 2 பேரும் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான். உனக்கே தெரியும், நான் உங்களோட இபிஎஃப் காசை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ தொல்லைன்னு உனக்கு தெரியும். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் ஓடி ஓடி ஓடிடுது. அதுக்கு என்ன ஏமாத்த போறீங்களா? கல்யாணம் மட்டும்தான், வெறும் கல்யாணம் மட்டும்தான். நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழவா போகிறேன்? எல்லாம் அம்மாவுக்காக. ஒரு கண் தொடைப்பு. காசு கைக்கு வந்தோடனே மறு மாதமே டிவோர்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன். எனக்கு மட்டும் ஒன்றை மறந்துட்டு இன்னொருத்தி கூட வாழ விருப்பமா என்ன? அப்போ காசுக்காக 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட போறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. என் நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்ற? அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கே தெரில. அவங்க அம்மா சொன்னதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா. அன்றைக்கே ஒருவேளை என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தான்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல. ஆனால் என்னால் அவளை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அம்மா கோச்சிக்குவாங்க. இதில் ஏன் தப்பு மட்டும் இல்லை, அவளோடையும் தான். அதுக்கு கவிதா, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குல்ல? அப்போ நான் சொல்கிறத கேளு. பாவம் புண்ணியம்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. முகிலன், உங்கள் வீடு இந்த வரிசையில் தானே இருக்கு? இந்த வருஷம் டீச்சர் தோ அந்த கார் நிற்குது, அதான் டீச்சர். அந்த காடியா? ஆமாம் டீச்சர், அது ராம்குமார் அங்கிளோட காரு. ராம்குமார் அங்கிளா? அவர் யாரு? உங்கள் சொந்தக்காரரா? ஆமாம் டீச்சர், அவர் தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஏன் டீச்சர் காடி நிப்பாட்டிட்டீங்க? முகிலன், டீச்சர் அவர் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுலேருந்து தெரியும் டீச்சர். பிரியா, நான் பேங்க்ல இருக்கேன். நான் உனக்கு திருப்பி கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, முகிலன் வா.
டீச்சர்மா அம்மா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் பேச்சு போட்டு வச்சாங்களா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸ்கூல் பஸ் கட்டு போனதுனால டீச்சரே வந்து என்ன விட்டாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு. பிரியா, நீ எங்க இங்கிட்ட? இவங்க நமக்கு ஒரு வகையில் சொந்தக்காரங்க தான். நம்மளோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். மிஸ்டர் ராம்குமார், இதான் உங்களுக்கு பேங்கா? ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. பிரியா, 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 தயவு செய்து நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு எந்த ஒரு காரணமும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. பிரியா, என்ன சொல்ற நீ? என்ன சொல்றேன்னா, போய் போய் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்தீங்களேம்மா. யார் உனக்கு இப்படி சொன்னது? வேற யாரு சொல்லணும்? வேற யாரு சொல்லணும்? உங்க வருங்கால மாப்பிள்ளையும் அவனோட கள்ள காதலியும் ஒரே வீட்டுல ஒண்ணா இருந்தது நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். இதுக்கு மேல விவரமா சொல்லணுமாமா? பிரியா, பிரியா. ஐயோ. ஹலோ ஹலோ, நான் கனகம் பேசுறேன். நீயா? நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் தான் இருந்தேன். பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கண்ணவனோட ஊர் சுத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு என் பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சத்தம் போடுறான். சரியா விசாரிக்காம உன் பொண்ணை என் பையன் நிச்சயம் பண்ண பாரு. அதான் நல்ல வேலை. ஹே, இங்க பாரு, என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கும் உன் பையனுக்கு எந்த அருகதையும் இல்லை. 10 வயசு பையனோட அம்மா கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான். உன் பையன் கையும் களவுமா பிடிப்பட்டானா என் பொண்ணை பத்தி பேச வந்துட்டானா? அவன் உருப்புறான். அவன் புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. நீயும் உன் பையனும். நீ வாய மூடு. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்பவே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். நீ என்ன நிப்பாட்டுறது? நானே நிப்பாட்டுறேன். போனை வையுதி. போடி, ஏதாவது பண்ணிக்க. ஸ்கூல்ல வாத்தியார் ஏதாச்சும் இருக்காங்கண்ணே? இல்லையா, ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? பெரியாத்து கூட இல்லை.
இல்லை தம்பி, என்ன விஷயம்? என் மகன் பேர் பிரகாஷ்ண்ணே. அவன் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறான். அவனை யாரோ வாத்தியார் ஏச்சிருக்காங்க போலுக்குண்ணே. ஆனால் அவன் பயந்துட்டு லெட்டர் வச்சு எங்கேயோ போயிட்டானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நான் யார்கிட்ட பேசணும் சொல்லுங்கண்ணே. நீங்க நம்பர் சொல்லுங்க. யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா அடிங்கண்ணே. பயமா இருக்குண்ணே எங்களுக்கு. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஸ்கூல் கார்டு மணி பேசுகிறேன் சார். மணி சொல்லுங்க சார். நம்ம ஸ்கூலில் படிக்கிற பையன் பேர் என்ன சொன்னீங்க? பிரகாஷ். பிரகாஷ் சார். பிரகாஷ்ன்ற பையன் காலையிலேருந்து வீட்டுக்கு வரலையா சார்? அவங்க அப்பா அம்மா இங்கே தேடிக்கிட்டு வந்திருக்காங்க சார். அண்ணே ஃபோன் கொடுங்க, நான் பேசுறேன். சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். அந்த பையனோட அம்மா பேசணுமா? கொடுங்க ஃபோனை கொடுங்க. கொஞ்சம் இருங்க சார். இத பாருங்க சார், உங்க ஸ்கூல்ல டிசிப்ளின் டீச்சர் பையனை ஏசிட்டாரு. இப்போ அவன் எங்கேயோ போயிட்டான். என்ன ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க நீங்க? அமைதியா இருங்க, நாங்க வந்து விசாரிக்கிறோம். இப்ப நான் அவனை போய் எங்க தேடுறது? ஒரு சின்ன பையன்கிட்ட எப்படி பேசுறது கூடவா உங்களுக்கு தெரியாது? பாருங்க சார், இன்னைக்கு ராத்திரி என் பையன் வீட்டுக்கு வரல, நான் போலீஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. இப்ப நான் வரேன். நான் வரேன். சரி, அமைதியா போங்க. நிச்சயமா நல்ல வழி கிடைக்கும். ஏன் என்னாச்சு? பிரகாஷ்னு ஒரு பையன் காணுமா? காணுமா? சொல்லுங்க சார். ஸ்ரீராம், பிரகாஷ்னு ஏதோ ஒரு பையனை நீங்க ஸ்கூல்ல கண்டிச்சிங்களா? ஆமாங்க சார், பந்த திருடிட்டான். ஏன் என்னாச்சுங்க சார்? அவன் உங்களை பத்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. என்னங்க சார் இது அநியாயம்? பந்த திருடிட்டான், பந்து வந்து கொடு, இல்லைன்னா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புன்னு சொன்னேன். இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நான் புரிஞ்சுக்குவேன், ஆனால் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குவாங்களா? இப்போ நமக்கு முக்கியம் அந்த பையனை தேடி கண்டுபிடிக்கிறது தான். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. சரிங்க சார். ராகினி, அந்த பையனோட நண்பர்கள் இந்த தீபன், சிவா இவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எடுத்து சொன்ன எடுத்து வச்சுக்கேன். சிவா, பிரகாஷ், தீபன் இவங்க 3 பேர் தான். இவங்க தானே? வேற எதுவும் சார்? வேற தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போகலாம். நான் ஏதாவது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சார். இப்போ என்ன சரி சார்? நம்ம முதல்ல இந்த பையன்களோட வீட்டுக்கு போய் விசாரிப்போம். கண்டிப்பா அவனுங்களுக்கு தெரியாம இருக்காது. சரிங்க சார், வாங்க போலாம். சரி ராஜா. ஸ்ரீராம், சொல்லுங்க சார். இந்த 3 பையன்களோட வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், ஆனால் இந்த தீபனோட வீடு தான் தெரியாது. அட்ரஸ் தேடி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, அந்த ஃபோன் நம்பர் கட்டுங்க. என்ன சார்? ஓகே. ஃபோன் அடிக்குது. ஏடா தம்பிங்களா, ஃபோன் அடிக்குதா? 2 பேர்லாம் யாராவது எடுக்கிறதில்ல? படிச்சுட்டு இருக்கும்பா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. படிக்கிறீங்களா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், நான் தீபனோட HM பேசுறேன். சொல்லுங்க சார். தீபன் வீட்டில் இருக்கானா? ஏன் சார், ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனைங்களா? இல்லை, இந்த பிரகாஷ்னு ஒரு பையன் தீபன் கூட படிக்கிறவன், அவன் காணோம். அதை பற்றி விசாரிக்க தானே கொஞ்சம் கூப்பிடுங்க. அப்படிங்களா? கொண்டா இருக்கு சார், நான் தீபன்கிட்ட கொடுக்குறேன். தீபன், ஸ்கூல் பெரியவாத்தர் பேசுறாரு. சொல்லுங்க சார். தீபன், பிரகாஷ் எங்க போறதா உங்ககிட்ட சொல்லிட்டு போனான்? ஐயோ, எனக்கு தெரியாது சார். சிவாவும் அவனும் தான் ஸ்கூல் முடிச்சு ஒண்ணா இருந்தாங்க. ஒருவேளை அவனுக்கு தெரியும் சார். சரி, இதை பத்தி நான் சிவா கிட்ட விசாரிக்கிறேன். நீ அப்பா கிட்ட சொல்லு. சரி சார். ஹலோ ஹலோ, வச்சுட்டாரா? ஸ்ரீராம், சொல்லுங்க சார். நம்ம முதல்ல சிவா வீட்டுக்கு போவோம். ஓகேங்க சார். என்னடா பெரியவாத்தர் பையனை காணான்னு ஃபோன் பண்றாரு?
நீ தான் அந்த கேஸில் இருக்கியா? இல்லப்பா. இல்லை, அப்படி எதுவும் தெரிய வந்துச்சு அப்புறம் தானே இருக்கு. சார், நீங்கள் என்ன சார் செய்றீங்க? மேக்ஸ் பாடம் செஞ்சுட்டு இருக்கேன்பா. மேத்ஸ் பாடமா? இங்கிலீஷ் புக் வச்சு மேத்ஸ் பாடம்ன்ற? இப்போலாம் மேக்ஸ் இங்கிலீஷில் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ, மாற்றிட்டாங்களா? ஆமாம். சரி சரி, படி. விமலா, விமலா. சிவா, பயப்படாம சொல்லணும் என்ன? ஸ்கூல் முடிஞ்சு பிரகாஷ் உன் கூட தானே வந்தானா? எங்க போறதா சொன்னான்? சொல்லுப்பா. சிவா, சார் கேட்குறாருல, சொல்லுடா. அவன் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கான். அத்தை வீட்டுக்கு எப்படி போனா? நடந்து. சரி, அவன் அத்தை வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா இப்படியே தான் போனான். அவன் ஏன் அத்தை வீட்டுக்கு போனா? நீங்க பந்து கேட்டீங்களா சார்? பந்து தண்ணியோட அடிச்சிட்டு போயிடுச்சு, அதனால அத்தை வீட்டுக்கு போயிட்டு பந்து எடுக்க போனான். அவன் போய் எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்போதான் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும் சார். இப்போ இருட்டிருச்சு, அவன் எங்கேயாவது போய் எதா ஆயிட்டா எதுக்கு அந்த வழியாக போய் பார்த்துட்டு வந்துருமா? நீங்க சொல்றதும் சரிதான் ஸ்ரீராம். இங்க பாருங்க, நாங்க இப்ப சிவாவை கூட்டிட்டு போறோம். பிரகாஷ் கிடைச்சதும் சிவாவை கொண்டாந்து நாங்க இங்க விட்டுடுறோம். என்ன சொல்றீங்க சார்? சின்ன பையன் இத்தனை மணிக்கு பயப்படுங்க சார். பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவோம். போயிட்டு வரட்டாங்க. சரிங்க சார். என்ன நானும் கூட? பரவாயில்ல சார், நாங்க பார்த்துக்கிறோம். சிவா, போலாமா? ஐயா பத்திரம். சரி. உங்க பையனை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனி நீங்க ஆசிரியரை குறை சொல்ல முடியாது. சரியாத விட பையன் எழுதுற லெட்டர் என்கிட்ட சார். மா ஸ்ரீராம் சார் என்ன ரொம்ப ஏசிட்டார். எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதனால நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். என்ன பிரகாஷ், ஏன் இப்படி லெட்டர் எழுதுறேன்? சார், இந்த லெட்டர் நான் எழுதலை சார். எனக்கு லெட்டர் எழுதலாம் வராது, எல்லாம் சிவா தான் எழுதுனான். இல்லை சார், நான் சும்மா தான் எழுதினேன். பார்த்தீங்களா சார், உங்க பையன் ஸ்கூல்ல பந்து திருடிட்டான். அதுக்காக நாங்க கண்டிச்சோம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அடிப்பீங்கன்றதுக்காக அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எங்கனால இல்லை சார். சரியா விசாரிச்சிருந்தீங்கன்னா நீங்களே உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்பவுமே ஆசிரியர்களை குறை சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், நீங்க இவர் மேல புகார் பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கச்சரை போகுது சொல்லுங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல நாங்க அங்க அந்த பையனை தேடி அழிஞ்சு கொண்டாந்து இருக்குமே, எதுக்காக? நீங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்றதுக்காகவா? இல்ல சார், பையனுக்கு ஏதோ நடந்துடக்கூடாதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். இல்லை சார், பையனை காணணும்னு நாங்கள் 2 பேரும் ரொம்ப பதறி போயிட்டோம் சார். அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சார். என்னையும் மன்னிச்சிருங்க சார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம பள்ளி நிர்வாகத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் காண போச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க அதை திருப்பி கொடுக்கணும், இல்லை அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தணும். இதை பற்றி நாளைக்கு பள்ளி நிர்வாகத்தில் பேசி ஒரு முடிவு எடுத்துங்க. என்னங்க சார்? உண்மைதான் ஸ்ரீராம். பிரகாஷ், சிவா, ஆசிரியர்கள் என்னைக்குமே உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்க கெட்டு போகணுன்றதுக்கு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி தப்பான காரியங்கள் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? சரி, நாங்க கிளம்புறோம். சரி சார். சரி சார்.
பையன் கிடைச்சிட்டானா? கிடச்சிட்டான். இப்போதான் கொண்டு போய் வீட்டில் விட்டு வரேன். அதான் நேரமாச்சு. எங்க போயிருந்தா? எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, பிறகு பேசலாமா? நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்துக்கிட்டா? சரி, நான் குளிச்சுட்டேன். Wow.